அன்பார்ந்த சிம்ம ராசிக்காரர்களே, உங்களுக்கு வணக்கம். துணிச்சலும் ஆக்ரோஷமும் கொண்ட சிம்ம ராசிக்காரர்களே, உங்களுக்கான ராஜ வாழ்க்கை மிக விரைவில். அதாவது சிம்ம ராசிக்காரர்கள் சூரியனின் ஆதிக்கத்தில் பிறந்தவர்கள். சூரியன் என்பது ஒளி, ஆற்றல், தன்னம்பிக்கை, புகழ், ஆதிக்கம் மற்றும் அரச குணங்களின் அடையாளமாகும். இதனால் சிம்ம ராசிக்காரர்கள் முகத்திலேயே ஒரு பிரகாசம் இருக்கும். அவர்கள் எந்த கூட்டத்தில் நின்றாலும் தனித்து தெரியும் ஒரு காந்த குணம் கொண்டவர்கள். தைரியம், நேர்மை மற்றும் தனித்துவமான அடையாளம் இவர்களின் வாழ்வின் அடிப்படை அம்சமாக இருக்கும். ஏனென்றால் சிம்ம ராசிக்காரர்கள் எதிர்காலங்களில் பெரும் உயர்வுகளையும் சவால்களையும் சந்திப்பார்கள். ஆனால் அவர்களிடம் உள்ள மிகப்பெரிய வலிமை மற்றும் சூரியனின் காப்பு காரணமாக அவர்கள் எந்த சவாலையும் வெற்றியாக்குவார்கள். மேலும் அதைவிட கல்வி, அறிவு. சிம்ம ராசிக்காரர்கள் கல்வியில் மிகவும் திறமசாலிகள். அவர்களின் எதிர்கால கல்வி பயணம் அறிவை மட்டுமே தராது, அதை மக்கள் முன்னேற்றத்திற்காக பயன்படுத்தும் வாய்ப்புகளையும் தரும். அரசியல், சட்டம், மேலாண்மை மற்றும் படைப்பாற்றல் துறைகளில் இவர்களுக்கு மிகப்பெரிய முன்னேற்றம் உண்டு. குறிப்பாக சிம்ம ராசிக்காரர்கள் எதிர்காலத்தில் மேலாண்மை நிலைகள், அரசு வேலைகள், சுயதொழில் அல்லது படைப்புத் துறைகள் போன்றவற்றில் முன்னேறுவார்கள். இவர்களின் குரல், கவர்ச்சி மற்றும் முடிவெடுக்கும் திறன் காரணமாக எங்கு சென்றாலும் தலைவர்களாக திகழ்வார்கள். அதிலும் சில நேரங்களில் எதிரிகள் அல்லது போட்டியாளர்கள் இவர்களை குனிய வைப்பார்கள். ஆனால் அவர்கள் தங்கள் அவசர சிந்தனை மற்றும் உள்ளார்ந்த தைரியம் மூலம் மீண்டும் எழுவார்கள். 30 வயதுக்கு பிறகு பெரும்பாலான சிம்மராசிக்காரர்களின் தொழில்நிலை மிகப்பெரிய உயர்வை அடையும். ஏனென்றால் சூரியன் இவர்களுக்கு மிகுந்த செல்வ வளத்தை தரும். ஆனால் சூரியன் சில சமயம் அதிக செலவுகளையும் உண்டாக்கும். இதனால் சிம்ம ராசிக்காரர்கள் எதிர்காலங்களில் பணக்காரர்களாக மாறினாலும் பணத்தை சேமிப்பதில் கவனம் செலுத்த வேண்டும். நிலம், வீடு, வாகனம் போன்ற சொத்துக்கள் இவர்களிடம் சேரும். பரிசுகள், பாராட்டுக்கள், பதக்கங்கள் ஆகியவை இவர்களின் வாழ்க்கையில் அடிக்கடி வரும். குடும்பம், உறவுகள். எதிர்காலங்களில் சிம்ம ராசிக்காரர்கள் குடும்பத்திலும் தலைமை பொறுப்பு வகிப்பார்கள். குழந்தைகள் இவர்களின் வாழ்க்கையில் பெரும் சந்தோஷத்தை தருவார்கள். துணைவியுடன் சில நேரங்களில் வாக்குவாதம் இருந்தாலும் அன்பும் புரிதலும் அதிகம் காணப்படும். இவர்களின் சமூக வட்டம் பெரிதாகும். ஆனால் நெருங்கியவர்களை கவனமாக தேர்ந்தெடுக்க வேண்டும். பொதுவாகவே சிம்ம ராசிக்காரர்கள் ஆரோக்கியத்தில் உடல் அமைப்பை கொண்டவர்கள். ஆனாலும் எதிர்காலங்களில் இரத்த அழுத்தம், இதயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், கண் பார்வை, அதிக உழைப்பால் ஏற்படும் மன அழுத்தம் போன்றவற்றை கவனிக்க வேண்டும். தவறாமல் யோகா, தியானம், சூரிய நமஸ்காரம் போன்றவற்றை மேற்கொண்டால் நீண்ட ஆயுள், நல்லதே ஆரோக்கியம் நடக்கும். குறிப்பாக எங்கு சென்றாலும் அனைவரின் கவனத்தையும் ஈர்க்கும் காந்த குணம், பெருந்தன்மை, கருணை, மற்றவர்களுக்கு உதவும் மனம். சற்று கோபம் விரைவில் வரும். ஆனால் கோபம் வந்தாலும் விரைவில் மறைந்து போகும். புகழை பெறும் ஆர்வம், பாராட்டுக்கள் விரும்பும் குணம். ஏனென்றால் சிம்ம ராசிக்காரர்கள் ஆடம்பரமான வாழ்க்கை முறையை விரும்புவார்கள். அழகான வீடு, விலை உயர்ந்த பொருட்கள், தனித்துவமான உடை அணிவது போன்றவற்றில் பெருமை கொள்வார்கள். உணவில் சற்று தேர்ந்தெடுப்பார்கள். ஆரோக்கியமான உணவை விரும்பினாலும் சில நேரங்களில் விருப்பம் பொறுத்து ஆடம்பர உணவுகளையும் அனுபவிப்பார்கள். சிம்ம ராசிக்காரர்கள் தங்கள் வாழ்க்கையில் எப்போதும் நான் யார் என்பதில் பெருமை கொள்வார்கள். குறிப்பாக சிம்ம ராசிக்காரர்களுக்கு அதிக அளவிலான யோக பலன்கள் கிடைக்கும் காலகட்டமாகவே இருக்கப் போகிறது. ஏற்றமும் தன்னம்பிக்கையும் ஏற்படும். எதிர்பார்த்து கொண்டிருந்த அனைத்து நல்ல விஷயங்களும் நடக்கும் காலகட்டமாகவே இருக்கும். உங்கள் குடும்பங்களில் பிறர் தலையீடு, மற்றவர்கள் குடும்ப விஷயத்தில் நீங்கள் தலையிடுவதை தவிர்ப்பது நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். நரம்பு, முதுகுவலி, பாதம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நீங்களாகவே உங்களை புலம்ப வைக்கும் வகையில் மாற்றிக்கொள்வீர்கள். நேசிப்பவர்களை காயப்படுத்த வேண்டுமா என்று யோசித்து செயல்படுவது நல்லது. உங்களுக்கு உறுதுணையாக இருந்தவர்கள் எல்லாம் உங்களுக்கு எதிர்காலமாக மாறும் காலகட்டம். உங்களை நேசித்தவர்களை காயப்படுத்தியதற்கான எதிர்வினையை சந்திக்கும் காலகட்டமாக இருக்கும். முதலீடுகளுக்கோ பண வரவுக்கோ எந்த ஒரு குறைவும் இருக்காது. பிள்ளைகள் விஷயங்களில் உடனடியாக எடுத்த முடிவுகளால் பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும். பெற்றோர் பெரியோருக்கு உறுதுணையாக இருப்பதும் நல்லது. அவர்களிடம் மனம் விட்டு பேசுவது நன்மைகளை தரும். அதேபோல் நீங்கள் கொஞ்சம் விட்டு கொடுத்து போனால் முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் கொடுக்கும். லாபமும் சந்தோஷமும் ஏற்படுவது உங்கள் கையில்தான் உள்ளது. கொஞ்சம் இறங்கி போக வேண்டும். இல்லையென்றால் சிக்கலை சந்திக்க நேரிடும். மருத்துவர்கள், தொழிலதிபர்கள், மீடியா துறையில் இருப்பவர்கள் பெரிய பெயர் புகழை பெறுவீர்கள்.
பழைய தொழிலில் சிறிது சுணக்கம் ஏற்படும். பழைய தொழிலால் பிரச்சனைகள், கஷ்டங்கள், விரக்தி ஏற்படும். மற்றவர்கள் செய்த பிரச்சனைக்கு நீங்கள் பொறுப்பேற்க வேண்டிய நிலை ஏற்படும் என்பதால் உங்களை சுற்றி இருப்பவர்களிடம் கவனமாக இருப்பது நல்லது. பழைய தொழில் கை கொடுக்காது என்பதால் புதிய தொழில் செய்ய வேண்டிய நிலை ஏற்படும். எல்லா விதத்திலும் நன்மைகளை பெற நரசிம்மர் வழிபாடு செய்வது நல்லது. நரசிம்மர் கவசத்தை படிப்பதும் நல்லது. ஏற்றமும் முன்னேற்றத்தையும் கொடுக்கும் வாய்ப்புகளும் ஏற்படும். அது மட்டுமில்லாமல் ஜோதிட சாஸ்திரத்தின்படி ஒவ்வொரு கிரகங்களும் குறிப்பிட்ட கால இடைவெளியில் ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு இடப்பெயர்ச்சியாவது வழக்கம். இந்த கிரக மாற்றங்களால் சில ராசிக்காரர்களுக்கு நல்ல பலன்களும் சில ராசிக்காரர்களுக்கு அசுப பலன்களும் ஏற்படும். மேலும் குரு பகவான் லாபஸ்தானத்தில் அமர்ந்துள்ளார். கடந்த காலங்களில் உங்கள் முயற்சியில் இருந்த தடைகள் நிவர்த்தியாகி வெற்றிகள் கிடைக்கும். தொழிலில் உங்களின் புத்திசாலித்தனத்தால் நல்ல பலன்கள் கிடைக்கப் போகிறது. குரு பகவான் 5ஆம் இடத்தை பார்ப்பதால் கடவுள் அருள் நன்றாக இருக்கும். மனதில் நினைத்த காரியங்களை செயல்படுத்துவீர்கள். குழந்தைகளுக்கு இந்த மாதம் அருமையாக இருக்கிறது. குழந்தைகளின் கல்வி, வேலை வாய்ப்புக்காக வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகளும் உள்ளது. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பேறு கிடைக்கும். குழந்தைகளால் நீங்கள் பெருமிதம் கொள்வீர்கள். குழந்தைகள் விஷயங்களில் இருந்த அனைத்து குறைந்தகளும் நிவர்த்தியாகும். உத்தியோகம் இல்லாமல் இருப்பவர்களுக்கு வேலை கிடைக்கும். எப்பேற்பட்ட சூழ்நிலையில் இனிவரும் மாதங்களில் கோபம், ஆக்ரோஷம் அதிகமாகவே இருக்கும். சிம்மராசிக்காரர்களுக்கு ராசி அதிபதி விரயஸ்தானத்தில் இருப்பதால் எதிலும் நிதானமாக சிந்தித்து செயல்பட வேண்டியது முக்கியம். ஏற்கனவே அஷ்டம சனி நடைபெற்று கொண்டிருந்தது. சனி குடும்பம் மற்றும் தனஸ்தானத்தை பார்க்கிறார். கடன் சார்ந்த விஷயங்களில் எச்சரிக்கை தேவை. அதேபோல் பணம் கொடுக்கல் வாங்கல் முதலீடுகளில் கவனம் வேண்டும். குடும்பத்திலும் அடிக்கடி பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புகள் உள்ளது. கணவன் மனைவி மோதல் போக்கை தவிர்த்து விட்டு கொடுத்து செல்வது அதைவிட நல்லது. வாழ்க்கை துணைவிடம் விவாதம் செய்வதை முற்றிலும் கைவிட வேண்டும். யாருக்காகவும் ஜாமீன் கையெழுத்து போடக்கூடாது. மனக்குழப்பங்கள் அதிகரிக்கும். உத்தியோகம், தொழிலில் பணிச்சுமை, அலைச்சல் அதிகமாகவே இருக்கும். மேலும் பயணங்கள் அதிகளவு காணப்படும். குரு சுக்கிரன் இணையும் போது குடும்ப உறவுகள் சார்ந்த விஷயங்களில் கவனம் வேண்டும். தொழிலில் ஆவணங்கள், தகவல் தொடர்பில் சற்று எச்சரிக்கை தேவை. எதிர்மறை சிந்தனைகளை தவிர்க்காவிடில் மன அழுத்தம் அதிகமாக இருக்கும். உத்தியோகத்தில் சிக்கல்கள் அதிகமாக காணப்படும். இருக்கும் உத்தியோகத்தை தக்க வைத்துக் கொள்வது புத்திசாலித்தனம். சிவன் கோயில் சென்று வழிபடுவது நல்ல பலன்களை கொடுக்கும். அதைவிட சிம்மராசிக்காரர்கள் திட்டமிட்ட காரியங்களை சிறப்பாக முடிப்பீர்கள். தாய்வழி உறவினருடன் மனஸ்தாபம் வந்து நீங்கும். பயணங்களால் அலைச்சல் இருந்தாலும் ஆதாயமும் உண்டு. வியாபாரங்களில் அதிரடி சலுகைகள் மூலம் லாபம் அடைவீர்கள். உத்தியோகங்களில் பொறுப்புகள் கூடும். எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும் நாள். கணவன் மனைவி இடையே புரிதல் அதிகரிக்கும். பிள்ளைகளின் எதிர்கால திட்டங்களில் சாதகமான முடிவுகள் எடுக்கப்படும். தாய்வழி உறவினருடன் இருந்த மனஸ்தாபம் தீரும். சகோதர சகோதரிகளின் ஒத்துழைப்பு அதிகரிக்கும். குடும்ப விழாக்களில் சிறப்பான பங்கேற்பு இருக்கும். பெற்றோருடன் நல்ல நேரம் கழிப்பீர்கள். குடும்பத்தில் உங்கள் ஆதிக்கம் அதிகரிக்கும். அன்பான சூழ்நிலை நிலவும். மேலதிகாரிகளின் நம்பிக்கை கிடைக்கும். புதிய திட்டங்களில் தலைமை வகிக்க வாய்ப்புகள் கிடைக்கும். வியாபாரங்களில் அதிரடி சலுகைகள் மூலம் லாபம் அடைவீர்கள். கூட்டாளிகளுடன் ஒத்துழைப்பு அதிகரிக்கும். வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கை பெருகும். ஆன்லைன் வியாபாரம் சிறப்பாக இருக்கும். புதிய கிளைகள் திறக்கும் எண்ணம் ஏற்படும். தொழில் விரிவாக்கத்திற்கு சிறந்த மாதமாகவே இருக்கப் போகிறது. ஏற்றுமதி, இறக்குமதி வியாபாரங்களில் வெற்றி கிடைக்கும். முதலீடுகளில் அதிக லாபம் பெறுவீர்கள். சேமிப்பு விகிதம் அதிகரிக்கும். சொத்து வாங்குதலில் சாதகமான வாய்ப்புகள் கிடைக்கும். கடன் வாங்கும் விஷயங்களில் வெற்றி கிடைக்கும். பங்குச் சந்தையில் நல்ல லாபம் பெறலாம். வீட்டுக் கடனுக்கு அனுமதி வரும். சொத்து மதிப்பு அதிகரிக்கும். வாகன வாங்குதலுக்கு நல்ல நேரம். நகைகளில் முதலீடு செய்ய ஆர்வம் ஏற்படும். பழைய நோய்கள் குணமாகும். உடற்பயிற்சிக்கு அதிக நேரம் ஒதுக்குவீர்கள். சரியான உணவு முறையை பின்பற்றுவீர்கள். தூக்கம் நன்றாக வரும். மன அழுத்தம் குறையும். குடும்ப உறுப்பினர்களின் ஆரோக்கியம் மேம்படும். மருத்துவ பரிசோதனைகளில் நல்ல முடிவுகள் கிடைக்கும். விளையாட்டு உடற்பயிற்சியில் ஆர்வங்கள் அதிகரிக்கும். ஆயுர்வேத சிகிச்சையில் நம்பிக்கை வரும். மேலும் கோயில் நேர்த்திக்கடன் செலுத்த வாய்ப்புகள் கிடைக்கும். பூஜை பாராயணங்களில் ஈடுபடுவீர்கள். சூரிய வழிபாட்டில் கவனம் செலுத்துங்கள். ஆன்மீக நூல்கள் படிக்க ஆர்வம் ஏற்படும். முருகன் வழிபாடு சிறப்பான பலன்கள் தரும். தர்ம காரியங்களில் ஈடுபடுவீர்கள். மனதில் நேர்மறை எண்ணங்கள் அதிகரிக்கும்.
பக்தி இசையில் ஆர்வம் வரும். ஆன்மீக குருவின் வழிகாட்டுதல் கிடைக்கும். கிரகண நாட்களில் சிறப்பு வழிபாடு செய்யுங்கள். ஜோதிடம் கற்க ஆர்வம் ஏற்படும். எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும் நாள். உங்கள் தலைமைத்துவ குணங்கள் பிறரால் பாராட்டை பெறும். எந்த சவாலையும் வீரத்துடன் எதிர்கொள்ளும் மனப்பான்மை இருக்கும். உங்கள் ஆளுமை மிக சிறப்பாக வெளிப்படும். முக்கிய முடிவுகள் எடுப்பதற்கு சிறந்த மாதம். சுய நம்பிக்கையுடன் செயல்படுங்கள். உங்கள் கனவுகளை நினைவாக்க முயற்சிகள் வெற்றி பெறும். அதேபோல் ஞாயிற்றுக்கிழமை தோறும் சூரிய நமஸ்காரம் செய்யுங்கள். சிவாலயத்தில் விளக்கு ஏற்றி வைக்கவும். ஏழை மாணவர்களுக்கு கல்வி உதவி செய்யுங்கள். சிவப்பு மலர்களை கடவுள் சிலைக்கு அர்ப்பணிக்கவும். அதிலும் முக்கியமாக சூரியனின் சக்தி அதிகமாக இருப்பதால் சூரிய தோஷம் உள்ளவர்கள் கூடுதல் பரிகாரம் செய்யுங்கள். காலையில் சூரிய உதயத்தை பார்த்து நமஸ்காரம் செய்யுங்கள். சிவப்பு வர்ண துணிகள் அணிந்து கொள்ளுங்கள். தானியங்களை தர்மம் செய்யுங்கள். சிம்மராசிக்காரர்களே, உங்கள் சிங்க சுபாவம் முழுமையாக வெளிப்படும். தலைமைத்துவ குணங்களும் அரச குணாதிசயங்களும் மற்றவர்களை கவர்ந்திழுக்கும். எதிர்பார்ப்புகள் நினைவாகும். அருமையான மாதமாகவே இது உள்ளது. சிம்ம ராசிக்காரர்களுக்கு இனிவரும் மாதங்களில் குளுக்கோமா அறுவை சிகிச்சை, புரையினால் பாதிப்பு, வலது கண் திடீரென வீங்கும் நிலை உண்டு. இந்த விஷயங்களில் கவனமாக இருப்பதும் நல்லது. தானியங்களில் உணவு சார்ந்த விஷயங்களில் மிக மிக கவனமாக இருப்பதும் நல்லது. கேது சேரும்போது பல், கண், மூக்கு, நாசி போன்றவற்றில் பாதிப்புகள் வருவதற்கான வாய்ப்புகளும் உள்ளது. அதேபோல் வாழ்க்கை துணையின் மறைவு பகுதியில் பிரச்சனை, முதுகுவலி போன்றவை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளது. மற்றவர்கள் பேச்சை கேட்டு நடப்பதை தவிர்க்க வேண்டும். சுயமாக சிந்தித்து முடிவுகளை எடுப்பது உங்களுக்கு நன்மைகளை தரும். ராசி லக்னத்தில் கேது இருக்கும் போது நல்லவர்கள் போல பேசி உங்களை வீழ்த்தும் சூழல் ஏற்படும். இதனால் தெளிவான முடிவுகளை எடுப்பதும் நல்லது. மேலும் எடுத்த காரியங்களில் வெற்றி பெறும் யோகம் உண்டாகும். சுய அறிவு, தன்னம்பிக்கையுடன் திட்டமிட்டு செயல்படுவது ஜெயத்தை ஏற்படுத்தும். ராஜ கணபதி வழிபாடு உங்களுக்கு மாற்றங்களையும் நல்ல முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். விநாயகரை ராஜ கணபதியாக மாற்றி பூஜை செய்யக்கூடிய வேத விற்பனர்களுக்கு தான தர்மம் செய்வது நன்மைகளை தரும். கோதுமை, நெல், செம்பு பாத்திரம், தச்சனை வைத்து வழிபடுவது மேன்மைகளை உண்டாக்கும். அதேபோல் அன்பார்ந்த சிம்மராசி வாசகர்களே, வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய சிக்கல்கள் வந்தாலும் சிங்கம் போல தனித்து நின்று எதையும் சமாளிக்கக்கூடிய சக்தி உங்களுக்கு இயற்கையிலேயே உண்டு. உங்களுடைய கிரக சூழ்நிலைகளில் 11வது பாவத்தில் குரு அமர்ந்து மிக வலிமையான அமைப்பை உங்களுக்கு உருவாக்கி கொண்டிருக்கிறார். 5ஆம் அதிபதி மற்றும் அஷ்டமாபதி ஆகையால் பிள்ளைகள் வழியில் சந்தோஷத்தை கொடுத்தாலும் 8ஆம் அதிபதியும் அவரே என்பதால் இது எப்படி முடியுமோ என்ற சங்கடத்தையும் சேர்த்து தருகிறார். ஆகையால் சிவபெருமானை வணங்குங்கள். சிவாலயங்களுக்கு சென்று உங்களுக்கான கோரிக்கைகளை எடுத்து வையுங்கள். எதுவாக இருந்தாலும் ராசி இல்லையே கேது அமர்ந்து இருக்கிறேன், தெய்வ பக்தியை தவிர உங்களுக்கு வழிகாட்டப் போவது வேறு யாரும் இல்லை. 7ஆம் இடத்தில் இருக்கும் ராகு வாழ்க்கை துணையுடன் சில சங்கடங்களை கொண்டு வந்தாலும் பண தேவைகளை அதிகமாகும். எவ்வளவு அதிகமாக நீங்கள் சம்பாதித்தாலும் அவ்வளவு செலவுகள் உங்களுக்காக காத்திருக்கும். 2ஆம் இடத்தில் புதன் உச்சம் ஆவதால் சற்று பணவரவு தாராளமாக இருக்கக்கூடிய காலகட்டம் இது. இந்த புரட்டாசி அசைவத்தை சாப்பிடக்கூடாது. கடுமையாக சைவ விரதத்தை கடைபிடியுங்கள். 7ஆம் இடத்தில் ஆட்சி பெற்ற சனியும் வக்ரம் பெற்று வந்து கொண்டிருக்கிறார். ஆகையால் எவ்வளவு குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள் வந்தாலும் ஏதோ ஒன்று உங்கள் இருவரையும் இழுத்து பிடித்து கொண்டிருக்கும். செவ்வாய் 3இல் இருக்கிறார். நல்ல தைரியத்தை கொண்டு வருவார். குறிப்பாக 4ஆம் அதிபதி மற்றும் 9ஆம் அதிகம் இருக்கிறது. ஏதாவது நிலம் விற்க வேண்டும் என்று காத்து கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல தகவல் வந்து சேரும். வாகனத்தை மாற்ற வேண்டும் என்றாலும் தாராளமாக நீங்கள் மாற்றலாம். உற்றார் உறவினர்களின் வருகையால் வீடு களை கட்டும். மேலும் சிம்ம ராசிக்கு 11வது அதிபதி 2வது வீட்டில் உச்சமாவது திருமண காரியங்களில் கூட நல்ல பேச்சுவார்த்தை சுமூகமாக முடிய வாய்ப்புண்டு. அதே போல 2ஆம் திருமணத்திற்காக காத்திருக்கும் சிம்ம ராசி அன்பு நேயர்களே, புதிய வாழ்க்கை துணை உங்களுக்காக காத்திருக்கிறார். பிசினஸில் பணத்தை போட்டு விட்டேன், லாபம் வரவில்லை என்று காத்திருப்பவர்களுக்கு கூட இந்த புரட்டாசியில் ஒரு ஏற்றமான அனுகுணமான பலனை அனுபவிப்பீர்கள். இரத்த பந்தத்தோடு பேசுவதற்கான வாய்ப்புகளும் கிட்டும். குறிப்பாக நண்பர்களாய் பழகி மனதில் பட்டதை எல்லாம் வெளிப்படையாக சொன்னீர்கள். இப்படியான சூழ்நிலையில் உங்களுக்கான நல்ல அனுபவங்களை சிவ வழிபாட்டின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம்.
புதன் சந்திரனை நட்சத்திரத்தில் பயணிக்கும் போது பயணங்களால் ஆதாயம் உண்டு. உருவானவர் நவம்பர் 8ஆம் தேதிக்கு பிறகு 12இல் உச்சமாகிறார். அப்படியென்றால் லாப அதிபதி 12 உச்சமாகும் போது சுப விரயங்கள் அதிகமாக ஏற்படும். சுப செலவுகள் வழியில், மனைவி வழியில் அல்லது உற்றார் உறவினர் தற்போது சேர்த்து வையுங்கள். சுப செலவுகளுக்கு தயாராக இருங்கள். எப்பேற்பட்ட நெருக்கடிகள் வந்தாலும் இந்த புரட்டாசி மாதத்தை பொறுத்தவரை சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஏற்ற அனுகூலமான சிறப்பான நிறைவான காலகட்டம் என்றே கூட சொல்லலாம். மேலும் சிம்ம ராசிக்காரர்கள் உணர்ச்சி வசப்படுவது, கோபத்தை தவிர்ப்பது நல்லது. இல்லையெனில் பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும். வண்டி வாகனங்களில் பிரச்சனைகளில் சிக்கிக்கொள்ளாமல் இருப்பதும் நல்லது. வாகனங்களில் செல்லும் போது சாகசம் செய்வதை தவிர்ப்பதும் நல்லது. ஆவேசப்பட்டு பேசுவது, கோபப்படுவது, மன அழுத்தத்துடன் இருப்பது போன்றவற்றையும் தவிர்ப்பதும் நல்லது. குறிப்பாக துணைவி, காதலன், காதலி உறுதுணையாக இருக்கக்கூடிய காலகட்டமாகவே இருக்கும். எதிர்பார்த்த பணவரவுகளும் உங்களுக்கு உண்டாகப் போகிறது. விடுபட்ட தெய்வ வழிபாடுகளை எல்லாம் நிவர்த்தி செய்வீர்கள். தொழில், உத்தியோகம், வியாபாரம் போன்ற விஷயங்களில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். அதன் மூலம் நல்ல நம்பிக்கைகளும் உண்டாகும். லாபத்தின் அளவு பன்மடங்காக உயரும். மேலும் குடும்பத்தில் அந்யோன்யம் அதிகரிக்கும் அமைப்பு உண்டு. மகிழ்ச்சிகள் பெருகும். எல்லா விதத்திலும் ஏற்றம் நிறைந்த காலகட்டமாகவே இருக்க உள்ளது. தொழிலில் இருந்த பிரச்சனைகள் பரிபூர்ணமாகவே நீங்கும். மனதில் இருந்த பாரம் குறையும். பூமி சம்பந்தப்பட்ட, தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அனுகூலம் காணப்படும். பெற்றோர், பெரியோர் விஷயங்களில் ஏற்றமும் அனுகூலமும் ஏற்படும். பெரியவர்களின் அனுகூலத்தால் அனுசரணையாக வாழக்கூடிய அமைப்பு ஏற்படும். பிள்ளைகளின் படிப்பு, உத்தியோகம், தொழிலில், வியாபாரத்தில் இருந்த சிக்கல்கள் படிப்படியாக குறையும். வார்த்தைகளில் மட்டும் மிகுந்த கவனமாக இருப்பது நல்லது. எந்த விஷயம் பேசினாலும் நிதானமாக யோசித்து பேசுவது நல்லது. உங்கள் முகமே உங்களின் கோபத்தை காட்டிக் கொடுக்கும் என்பதால் எல்லோரிடமும் இணக்கமாகவும் பொறுமையாகவும் செல்வது அதைவிட நல்லது. ஆரோக்கியத்தில் மிகுந்த கவனமாக இருப்பதும் நன்மைகளை தரும். காது, மூக்கு, தொண்டை தொடர்பான பிரச்சனைகள், சளி தொந்தரவுகள், பல் பிரச்சனைகளில் அதீத கவனமாக இருக்க வேண்டும். சனிக்கிழமை நாட்களில் தேவி வழிபாடு செய்வது குடும்பத்தில் நிம்மதிகளை ஏற்படுத்தி கொடுக்கும். மேலும் இதையெல்லாம் தாண்டி பெரியவர்களின் அனுகூலத்தால் அனுசரணையாக வாழக்கூடிய அமைப்பு ஏற்படும். பிள்ளைகளின் படிப்பு, உத்தியோகம், தொழில், வியாபாரத்தில் இருந்த சிக்கல்கள் படிப்படியாக குறையும். வார்த்தைகளில் மட்டும் மிகுந்த கவனமாக இருப்பது நல்லது. எந்த விஷயம் பேசினாலும் நிதானமாக யோசித்து பேசுவது அதைவிட நல்லது. உங்கள் முகமே உங்களின் கோபத்தை காட்டிக் கொடுக்கும் என்பதால் எல்லோரிடமும் இணக்கமாகவும் பொறுமையாகவும் செல்வது நல்லது. ஆரோக்கியத்தில் மிகுந்த கவனமாக இருப்பதும் நன்மைகளை தரும். காது, மூக்கு, தொண்டை தொடர்பான பிரச்சனைகள், சளி தொந்தரவுகள், பல் பிரச்சனைகளில் அதீத கவனமாக இருக்க வேண்டும். சனிக்கிழமை நாட்களில் தேவி வழிபாடு செய்வது குடும்பத்தில் நிம்மதிகளை ஏற்படுத்தும். அதேபோல் தைரியம் மற்றும் துணிச்சல் என்பது அனைவரிடமும் இருக்க வேண்டிய ஒரு அத்தியாவசியமான சிறப்பான குணமாகும். துணிச்சல் என்பது எப்போதும் ஆபத்தை எதிர்கொள்வது மட்டுமல்ல, சரியான விஷயங்களை பாதுகாத்து எதிர்த்து நிற்பதும், துணிந்து ரிஸ்க் எடுப்பதும், அவர்களுக்கோ அவர்களை சார்ந்தவர்களுக்கோ அநீதி இழைக்கப்படும் போது அதை எதிர்த்து முன்னேற்ற தைரியம் கொண்டிருப்பதாகும். ஏனென்றால் ஜோதிட சாஸ்திரத்தின் படி சில ராசியில் பிறந்தவர்கள் இயல்பாகவே தைரியமானவர்கள், உறுதியானவர்கள் மற்றும் வாழ்க்கையை நேருக்கு நேர் எதிர்கொள்ள பயப்படாதவர்கள். குறிப்பாக இந்த ராசிகளில் பிறந்த பெண்கள் அச்சமற்ற ஆளுமையால் பெண் சிங்கங்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள். இந்த பதிவில் சிங்கத்தின் அச்சமற்ற மனப்பான்மையை வெளிப்படுத்தும் பெண் ராசிகள் என்னென்ன என்று பார்க்கலாம். அதில் சிம்ம ராசி என்பது சிங்கத்தால் குறிக்கப்படுகிறது. மேலும் துணிச்சலுக்கு இதைவிட சிறந்த உதாரணம் எதுவுமே இல்லை. சிம்ம ராசி பெண்கள் சூரியனால் ஆளப்படுகிறார்கள். இது நம்பிக்கையின் கிரகம் மற்றும் கிரகங்களின் ராஜாவாக கருதப்படுகிறது. அவர்கள் அசாதாரணமான மன வலிமையை கொண்டுள்ளனர். இது சவால்களை தைரியத்துடனும் உறுதியுடனும் எதிர்கொள்ள வழிவகுக்கிறது. மேலும் சிம்ம ராசி பெண்களின் தைரியம் தங்களுக்காகவும் மற்றவர்களுக்காகவும் நிற்கும் விருப்பத்திலிருந்து உருவாகிறது. சிம்ம ராசிக்காரர்கள் தங்கள் கருத்துக்களை வெளிப்படையாக தெரிவிக்கவும் தங்கள் நம்பிக்கைகளை பாதுகாக்கவும் பயப்படுவதில்லை. அதற்காக அவர்கள் யாரை வேண்டுமென்றாலும் எதிர்பார்ப்பார்கள். இது சிம்ம ராசி பெண்களை மிகவும் துணிச்சலானவர்களாக மாற்றுகிறது. அது மட்டுமில்லாமல் சிம்ம ராசிக்காரர்களே கடந்த ஒரு மாத காலமாக உங்கள் ராசியிலிருந்த சூரியன் நல்லதையும் அல்லதையும் கொடுத்திருப்பார். தற்போது 2வது வீட்டில் சூரியன் அமர்வதால் இந்த மாதம் முழுவதும் சுறுசுறுப்பாக இருந்திருப்பீர்கள். ஓடிக்கொண்டே இருந்திருப்பீர்கள். முறங்கிக் கொண்டிருந்த வேலைகள் எல்லாம் விரைவில் முடியும் சூழல் உள்ளது. தைரிய ஸ்தானத்தில் யோகாதிபதி செவ்வாய் அமர்ந்திருக்கிறார்.
தடாலடியாக முடிவுகளை எடுப்பீர்கள். வீடுகளை வாங்குவது, விற்பது போன்றவற்றை செய்வீர்கள். எல்லாவற்றையும் வேகமாக செய்து முடிப்பீர்கள். தொய்வு நிலையெல்லாம் மாறும். ஒரு இடத்தை விற்றுவிட்டு இன்னொரு இடத்தை வாங்குவீர்கள். முன்பணம் கொடுத்து ஒப்பந்தம் போடுவீர்கள். வீடுகள் மாறுவதற்கான யோசனைகள் உங்களுக்கு அமையும். நல்ல வீடுகளும் அமைய உள்ளது. புகழ்பெற்ற கோவில்களுக்கு சென்று பிரார்த்தனைகளை நிறைவேற்றுவீர்கள். உங்கள் ராசிக்கு ஆதரவாக புதனும் சுக்கிரனும் அமர்ந்துள்ளதால் மூத்த சகோதரர்கள் வகையில் சில உதவிகள் எல்லாம் கிடைக்கும். திடீர் பணவரவு உண்டாகும். கொடுத்து ஏமாந்த தொகை கிடைக்கும் வாய்ப்புகளும் உண்டு. அஷ்டமத்து சனி இருப்பதால் ஆரோக்கியத்தில் அக்கறை செலுத்துவது நல்லது. இந்த மாதம் முழுக்க உங்கள் ராசிநாதன் சூரியனை சனி பார்ப்பதால் காரம் உப்பு அதிகம் உள்ள உணவுகளை தவிர்ப்பதும் நல்லது. வியாபாரம் நீங்கள் நினைப்பதை விட நன்றாக இருக்கும். லாபகரமாகவும் இருக்கும். கடைகளை விரிவுபடுத்தும் யோகம் உண்டாகும். உத்தியோகத்தில் இருந்து வந்த தடுமாற்றங்கள் நீங்கும். மேலதிகாரிகள் உங்களுக்கு ஆதரவாக பேசுவார்கள். சக ஊழியர்களால் இருந்து வந்த தொந்தரவுகள் குறையும். மகனுக்கு மணமகள் அமையும் வாய்ப்புகளும் உண்டு. புது வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் உள்ளது. இந்த புரட்டாசி மாதம் உங்களுக்கு எல்லா வகையான முன்னேற்றமும் ஏற்றத்தையும் கொடுக்க போகிறார். ஸ்ரீ வெங்கடேச பெருமாளை வழிபாடு செய்வது உங்களுக்கு ஏற்றங்களையும் முன்னேற்றத்தையும் கொடுக்கும். நடைபாதையில் ஆதரவில்லாமல் இருப்பவர்களுக்கு உணவு உடை கொடுப்பது, பச்சை பயிறு தானமாக கொடுப்பது மேன்மைகளை கொடுக்கும். அதேபோல் கடந்த காலங்களில் உங்கள் முயற்சியில் இருந்த தடைகள் நிவர்த்தியாகி வெற்றிகள் கிடைக்கும். தொழிலில் உங்களின் புத்திசாலித்தனத்தால் நல்ல பலன்கள் கிடைக்கப் போகிறது. குரு பகவான் 5ஆம் இடத்தை பார்ப்பதால் கடவுள் அருள் நன்றாக இருக்கும். மனதில் நினைத்த காரியங்களை செயல்படுத்துவீர்கள். குழந்தைகளுக்கு இந்த மாதம் அருமையாகவே இருக்கிறது. குழந்தைகளின் கல்வி, வேலை வாய்ப்புக்காக வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகளும் உள்ளது. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பேறு கிடைக்கும். குழந்தைகளால் நீங்கள் பெருமிதம் கொள்வீர்கள். குழந்தைகள் விஷயத்தில் இருந்த அனைத்து குறைகளும் நிவர்த்தியாகும். உத்தியோகம் இல்லாமல் இருப்பவர்களுக்கு வேலை கிடைக்கும். அதேபோல் பணம் கொடுக்கல் வாங்கல் முதலீடுகளில் கவனம் வேண்டும். குடும்பத்திலும் அடிக்கடி பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புகள் உள்ளது. கணவன் மனைவி மோதல் போக்கை தவிர்த்து விட்டு கொடுத்து செல்வது நல்லது. வாழ்க்கை துணைவிடம் விவாதம் செய்வதை முற்றிலும் கைவிட வேண்டும். யாருக்காகவும் ஜாமீன் கையெழுத்து போடக்கூடாது. மனக்குழப்பம் அதிகரிக்கும். உத்தியோகம் தொழிலில் பணி சுமை அலைச்சல்கள் அதிகமாகவே இருக்கும். சரி, இதே மாதிரி அடுத்தடுத்து ராசி பலன்கள் பற்றி தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.